ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே கார் யூஸ் பண்ணுவோம். அந்த காரோட சாவி பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் சில பேர் அந்த காரோட சாவியை தொலைச்சி வச்சுருவாங்க. அப்படி சாவி தொலைஞ்சி போச்சு அப்படின்னா யாரும் பயப்பட வேணாம். கார் சாவிகளை கண்காணிப்பது கடினமான விஷயம்தான். பெரும்பாலும் அவை தவறான இடத்துல வைத்து மறக்கப்படுகின்றன அல்லது தொலைந்து போயிடும். இதனால் உங்கள் வாகனத்தை பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். காரின் சாவியை மாற்றுவது எப்போது எளிதானது அல்ல. இருப்பினும் உங்கள் காரின் சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் காரினோட சாவியை இழந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கார் சாவியை பாதுகாக்க வைத்திருப்பது முக்கியம்தான். அதை இழந்தால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். நீங்கள் அதை தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வைத்துட்டீங்களா என்று சந்தேகப்பட்டால் சாத்தியமான எல்லா இடங்களும் முழுமையாக தேடுங்க. அதன் பிறகு நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். காரோட சாவியை மாற்றுவது விலை அதிகம்தான். சரியான பிராண்டுகளுக்கு ரிமோட் கீ 8500 அல்லது அதற்கு மேல் செலவாகும். ஒரு நிலையான மெக்கானிக்கல் சாவியின் விலை சுமார் 1500 தான். ப்ரீமியம் கார்களுக்கு புதிய சாவியின் ஆரம்ப விலை 35,000 மார்க்கெட்டில் விற்பனையாகிறது. உங்கள் காரினோட வகை மற்றும் சாவியின் வகையை பொறுத்து விலை மாறுபடும். மாற்று சாவியை பெறுவதற்கு முன்னாடி உங்கள் காரை பற்றிய அத்தியாவசிய விவரங்களை சேகரிக்கணும். இதில் தயாரிப்பு நிறுவனம், மாடல் மற்றும் உற்பத்தி ஆண்டு ஆகியவை சரியாக வேணும். மேலும் வாகன அடையாள எண்ணை பதிவு செய்யும் போது அதுவும் தேவைப்படும். அடுத்து உங்கள் கார் டீலரை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர்களை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்தால் அப்படின்னா இது செயல்முறையை எளிதாக்கும். நீங்கள் அவர்களை சந்திக்கும் போது வாகன உரிமை சான்றை கொண்டு செல்லுங்கள். அந்த சாவியை மாற்ற வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதற்கான செலவின் மதிப்பீட்டையும் அவங்களே நம்ம தான் மதிப்பீட்டை பெறலாம். இந்த கார் உங்களுடையது என்று டீலர் உறுதியாக நம்பினாங்க அப்படின்னா மட்டுமே அவர் சாவியை மாற்றி தரவோ அல்லது வேறு விதமான வேலையோ செய்ய முடிவு செய்வார். எனவே கார் உரிமையாளர் நீங்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க தேவையான அனைத்து சரிபார்ப்பு ஆவணங்களும் உங்களிடம் இருக்கிறதுக்கு உரிமை செய்யணும். எந்த விதமான சாவியை மாற்ற வேண்டும் என முடிவு செய்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செலவு ஒப்புக்கொண்டவுடன் தேவையான கட்டணங்களை செலுத்திட்டு டீலர் உங்கள் புதிய காரின் சாவி தயாரிப்பை தொடங்குவார். உங்கள் காரினோட வகை, நீங்கள் தேர்வு செய்த சாவியின் வகை பொறுத்து தயாரிப்பு காலம் என்பது மாறுபடும். சுருக்கமாக, ஒரு காரோட சாவியை இழப்பது மன அழுத்தத்தையும் செலவையும் ஏற்படுத்தும். இந்த வழிமுறைகளில் பின்பற்றுவது சாவி மாற்றுவது சிரமம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் செய்ய உதவும். காரின் சாவி என்னவோ சிறியது தான், ஆனால் சாவி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். இதனால தான் சாவி எப்போதும் குறிப்பிட்ட ஒரே இடத்துல வைத்து எடுத்து பழகுங்க. எப்போதும் சாவி மீது கவனத்தை வச்சுருங்க. பல சாவியை காருக்குள்ளேயே வைத்து காரை லாக் செய்து விடுவாங்க. இப்படி செய்தாலும் கார் லாக் ஆகாமல் போயிடும். அதனால் இந்த தவறையும் செய்யாதீங்க. இந்த கார் சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் கார் டீலர்கிட்ட போய் கூட நீங்கள் சாவியை செய்ய சொல்லி வாங்கிக்கலாம். ஆனால் கார் சாவி தொலைஞ்சிச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டில் மிகவும் பெரிய அமௌண்ட் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.